வெயில் காலத்துல அதிகமா நம்ம கேட்கும் ஒரு விஷயம் தான் ஹீட் ஸ்ட்ரோக். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்க பற்றி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். வெயில் காலத்துல உச்சந்தல சூடேறுவது தான் சன்ஸ்ட்ரோக் வருவதற்கு முக்கிய காரணம். அதிக வெப்பத்தின் காரணமாகவே நம்மோட உடல் உறுப்புகள் திடீரென்று செயலிழந்து போவது தான் ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்ல 2 வகைகள் இருக்கு. நான் எக்ஸ்டர்னல் ஹீட் ஸ்ட்ரோக் மற்றும் எக்ஸ்டர்னல் ஹீட் ஸ்ட்ரோக். எந்த செயல்களிலும் ஈடுபடாம சாதாரண சுற்றுப்புற சூழலில் இருக்க வெப்பத்தின் தாக்கத்தால் மட்டும் ஏற்படுவது தான் நான் எக்ஸ்டர்னல் ஹீட் ஸ்ட்ரோக். வெறுமன நம்ம உடல்ல சூரிய ஒளி படுறதால மட்டுமே இது உண்டாகும். பெரும்பாலும் இந்த வகை ஸ்ட்ரோக் வயதானவர்களுக்கு தான் ஏற்படும். வெயில்ல நீண்ட தூரம் ஓடுறது, விளையாடுறது, அதே நேரங்கள்ல தேவையான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது போன்ற காரணங்களால் ஏற்படுவது தான் எக்ஸ்டர்னல் ஹீட் ஸ்ட்ரோக். இள வயதுக்காரர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு இது அதிகமாவே உண்டாகும். சன்ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க அதிக வெப்பமான இடங்களில் இருக்கக்கூடாது. உடலில் இருந்து அதிக வியர்வை வெளியேறினால் ரத்தத்தில் உள்ள நீர்ச்சத்து குறைஞ்சி ரத்த ஓட்டம் தடைப்பட்டு மூளைக்கு செல்லும் ரத்த குழாய் அடைத்துக் கொள்ளும். அதனால் சீரான இடைவெளியில் தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நம் உடலில் இருந்து வெளியேறும் சிறுநீரின் அளவை விட 500 மில்லி அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். மேலும் வெப்பத்தை உட்கரிக்கும் உடைகளை அணியக்கூடாது. அது மட்டுமின்றி உடலுக்கு குளிர்ச்சி தரும் நீர்ச்சத்து நிறைந்த பல வகைகளை சாப்பிட வேண்டும். மேலும் இதை தடுக்க வாரத்துக்கு 2 முறை நல்லெண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்க வேண்டும். வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உச்சந்தலை சூடேறும். அதனால் தினமும் தலைக்கு எண்ணெய் வைப்பது அவசியம்.